வெல்கம் டு பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசிஸ். நம்ம இன்னைக்கோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மற்றும் நாளைக்கோட லெவல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நம்ம நேற்றுக்கே லெவலில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஒரு நிமிஷம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் அப் தான். இன்றைக்கும் பையபோ வந்துட்டு நார்மல் பையபோ 25,006 மேலே சொல்லியிருந்தோம். பட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட்டோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 25,152 மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளோட இந்த ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகி அதை பிரேக் பண்ணி 25,274. நம்ம இப்படி இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 25,162 மேலே க்ளோஸ் வச்சாலும் 25,274 போகும். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் ஹைங்கிறது 25,290. இப்போ நம்ம இதில் என்ன சொல்லியிருந்தோம்னா 25,290னா நம்ம செல் ப்ளோ சொல்லியிருந்தோம். 25,259 கீழே நம்ம செல் ப்ளோ சொல்லியிருந்தோம். கரெக்ட் தானே? 25,059க்கு கீழே செல் பிலோ. அதோட டார்கெட் 25,162, 24,991. அப்போது இங்கே இருந்து அதாவது இந்த டார்கெட்டுக்கு மேலே தான் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் வச்சது ஃபஸ்ட் கேண்டில். அதுக்கப்புறம் இந்த டார்கெட்டுக்கு போயிடுச்சு. பட் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5-2 அந்த ரேஞ்ச் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அப்போ இங்கேருந்து ரிட்டர்ன் ஆன மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரீச் ஆச்சுன்னா 25,236 வரைக்கும் தான் வர முடிஞ்சது. 25,162க்கு வர முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டினியூவாக தொடர்ந்து ஒரு 3-4 நாளாக பார்த்திங்கன்னா ஹை வொலட்டைல் ஆக்சுவலாக. அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி நாளைக்கு இருக்குது. இந்த மந்தோட எக்ஸ்பைரி நாளைக்கு இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரவுண்ட் ஆஃப் ஃபிகரில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அப்படியே நாளைக்கு சைட்வேஸ் ஆக்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை, அதனால் இன்றைக்கி ஒன் சைடு மார்க்கெட் தான் பெருசாக போகல. பட் நம்மளோட ஆட்டோ ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா 2 சிக்னல் தான், அழகான சிக்னல். இங்கே ஒரு பை சிக்னல், அதுக்கப்புறம் இங்கே ஒரு செல் சிக்னல், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா பை சிக்னல் டார்கெட் அடிச்சிருச்சு 1500, இந்த 20 பாயிண்ட் அடிச்சிருச்சு. செல் சிக்னல் வந்துட்டு செல்லிங்கில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. நான் ரியல் ட்ரேட் செல்லிங் போயிட்டுருக்கிறேன், அதில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. பட் பையிங்கில் ஒரு 765 ரூபா தான், 10 பாயிண்ட் தான் கிடச்சிது ஆக்சுவலாக. இதே இது பார்த்தீங்கன்னா செல்லிங் இங்கே இருக்குது. இது பாருங்கள், ஆட்டோமேட்டிக் தான் போட்டிருக்குது, ஆட்டோமேட்டிக்கில் ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1722. இது ஆல்மோஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் ஜம்ப் ஆயிடுச்சு. அதனால 1237 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, சரி. இப்போது இந்த லெவல் பேஸ் பண்ணி நாளைக்கோட லெவல்ஸு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நாளைக்கோட லெவல் பொறுத்த வரைக்கும் அழிச்சிடலாம், ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். ஓகே, நாளைக்கோட லெவல்ஸு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,250 இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி, நாளைக்கு ஒலட்டைல் கொண்டு போவாங்களா இல்லை சைட்வேஸ்லேயே முடிச்சுடுவாங்க, நாளைக்கு செக் பண்ணிக்கலாம். ஓகே, நார்மல் செல் ப்ளோங்கிறது பார்த்தீங்கன்னா 25,250க்கு கீழே தான் இருக்குது. இப்போ எங்கே இருக்குதோ அது கீழே செல் ப்ளோ இருக்குது. ஆக்சுவலாக 25,250க்கு கீழே நார்மல் செல் ப்ளோ இருக்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னா 25,205லையும் ஃபஸ்ட் டார்கெட் ஆகும், 25,136ல் செகண்ட் டார்கெட்டும் இருக்குது. இது நார்மல் செல் ப்ளோ. சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதோட செல் ப்ளோ பார்த்தீங்கன்னா 25,410 இருக்குது. 25,410 இப்போ ரெசிஸ்டன்ஸு. அப்போ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,365, 25,265 இருக்கும். இதே இது கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 25,106க்கு கீழே செல் ப்ளோ, 106 கீழே செல் ப்ளோ. இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,045, 24,976 இருக்கும். இது செல் சைடு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பை சைடு பார்க்கலாம். பை சைடு நார்மல் பையபோ அப்படிங்கிறது
25,151க்கு மேல இருக்குது. 25,151க்கு மேல நார்மல் பை அப்போ அதாவது கீழ இறங்குச்சுன்னா 25,151ல சப்போர்ட் எடுக்கலாம். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,121 இல்லையே, சாரி, 25,151க்கு மேல பை அப்போ அதோட டார்கெட் 25,205 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகவும், செகண்ட் டார்கெட் 25,265 ஆகவும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல 25,265 ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மேலே ஒன்று கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுனாலும் 25,150, அதாவது இப்போ அடுத்த செம்டிஸ் அதில் பார்த்துக்கலாம். 25,151 சப்போர்ட் எடுத்து 25,205 பிரேக் பண்ணி 265க்கு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 24,991க்கு மேலே பை அப்போ அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,045ம் 25,106மாக இருக்கும். இதே கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதோட லெவலு 25,295 இருந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,365ம் 25,425மாக இருக்கும். இது எல்லாம் நிஃப்டி ஃபீச்சர்ஸ், நோ நிஃப்டி ஸ்பாட். அதை முதல்ல வச்சுக்கோங்க. இது எல்லாமே நிஃப்டி ஃபீச்சர்ஸ் தான். ஏன்னா அதான் ட்ரேடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதனால் நிஃப்டி ஃபியூச்சர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஸ்பாட் அல்ல. ஓகேங்களா? மந்த்லி வீக்லி எல்லாமே நிஃப்டி மந்த்லி, அதாவது ஃபியூச்சர்ஸ் தான், ஸ்பாட் கிடையாது. இதுக்குள்ளே தான் நாளைக்கு மார்க்கெட் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி லெவல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது, 20 பையப்போ எவ்வளோ இருக்குது, 25,425 வரைக்கும் ஹை இருக்குது. லோ பார்த்தீங்கன்னா 24,976, ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட் இருக்குது. 500 பாயிண்ட்டு பார்க்கலாம். நாளைக்கு ஏதாவது ரோலர் கோஸ்டர் நடக்கலாம், இல்லை இங்கே வந்துட்டு சைட்வேஸ்லேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிஸ்க்ளைமர் சொல்லிடுறாங்க, நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ஐடியா தான். மந்த்லி எக்ஸ்பெரிங்கிற போது இந்த பொசிஷன் வந்துட்டு அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மந்த்து எப்படி நடக்குங்கிறது தெரியாது. ஸோ நாளைக்கு வாட்ச் பண்ணுறது பெஸ்ட்டு. ஒரு நாள் தானே, மந்த்லி ஒரு நாள் லீவ் விட்டுடலாம், அதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. இது என்னோட சஜஷன். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நாளைக்கு ப்ரீமியம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நிஃப்டிலையும் ஜாஸ்தியாக தான் இருக்குது, பேங்க் நிஃப்டியும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸை பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஏதாவது டவுட்ஸ்னால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணிட வேண்டாம். நான் ஆஃபீஸில் இருப்பேன், கால் பண்ணிட வேண்டாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணிடுவேன். சரிங்களா? பார்த்துட்டு நான் எப்படினாலும் ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடுறேன். நைன் 600744377 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா குவாட்மேனில் எப்படி ஏதாவது டவுட்ஸு, ஆட்டோமேட்டிக்கில் ஏதாவது சப்போர்ட் வேணுனாலும் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணித்தரோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.